ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சினிமாவில் உதவி இயக்குனராக இருக்கிற ஹீரோ தமன் தயாரிப்பாளர்கள்கிட்ட கதை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மனைவி மால்வி மல்கோத்ரா கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி கெட்ட கனவுகள் வருது. அண்ட் சில பயங்கரமான உருவங்களும் கனவுல வந்து போகுது. இந்த நிலையில் எம்எல்ஏ வேல ராமமூர்த்தியோட பிஏ காளி வெங்கட் பாலடைஞ்ச தொழிற்சாலையில் கோடிக்கணக்கான பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு. அந்த விஷயத்தை தமனோட நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற தன்னுடைய பெண் குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. பணத்தை எடுக்க தமன், மால்வி மல்கோத்ரா அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு பணம் கிடைச்சதா, அங்கே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் என்ன, அதிலிருந்து அவங்க தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படம். நாயகன் தமன் தனக்கான கதாபாத்திரத்தை ரொம்பவே கச்சிதமாக செஞ்சிருக்காரு. அதே போல் நாயகி மால்வியும் நல்லா நடிச்சிருக்காங்க. தனக்கு வர கெட்ட கனவுகளால் எப்போவுமே பயந்தபடியே இருக்கிற மால்வி மல்கோத்ராவும் அமானுஷ்ய சம்பவங்களை எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு உண்மையை கண்டுபிடிக்கிற தமனும் படத்தை கரை சேர்க்க முயற்சி செஞ்சுருக்காங்க. ஹீரோவோட நண்பர்களாக வர மைத்ரேயா அண்ட் அவருடைய காதலி ரக்ஷா ஷெரீன், சிவம், அருண் கார்த்தி எல்லாருமே குறிப்பிடத்தக்க நடிப்பு கொடுத்துருக்காங்க. காளி வெங்கட், வேல ராமமூர்த்தி, முனிஷ்காந்த் எல்லாருமே அவங்களுடைய அனுபவ நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதே போல் தலைவாசல் விஜய், சந்தான பாரதி, நக்ஸலைட் நிவேதிதா, யாசர்னு இவங்க எல்லாரும் சில சீன்ஸ் வந்தாலும் கூட கதைக்கு வலு சேர்த்திருக்காங்க. ஒளிப்பதிவாளர் கேஜி பாலடைந்த தொழிற்சாலையும் அங்கே ஒரே நைட்டில் நடக்கிற சம்பவங்களையும் நல்லாவே விறுவிறுப்பாக காட்சிப்படுத்தியிருக்காரு. சஞ்சய் மாணிக்கத்தோட பாடல்கள் அண்ட் பின்னணி இசை ரெண்டுமே கதைக்கு ஏற்ற மாதிரி பயணிச்சிருக்கு. சாத்தான கடவுளா நம்புற கூட்டமும் அவங்களோட நம்பிக்கையும் நிஜமாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனைக்கு உயிர் கொடுக்கிற வகையில் இயக்குனர் பி மணிவர்மன் திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு. ஆனால் காட்சிகளில் குழப்பங்கள் நீடிக்கிறது ஒரு மைனஸாக அமைஞ்சிருக்கு. இது பணத்தை எடுக்கிற கதையா இல்லை அமானுஷ்ய படமா அப்படின்னு ஆடியன்ஸை குழப்பியிருக்காங்க. ஆனால் இது படத்துக்கு எந்த அளவுக்கு உதவுச்சு அப்படிங்கிறது தெரியல. சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லியிருந்தா இந்த ஜென்ம நட்சத்திரம் இன்னும் ஜொலிச்சிருக்கும்.